இமயமலையும் பணியுமடா, ஆனைகளும் கூக்குமடா, ஆரைகளும் குறுகுமடா. பட்ஜெட்டில் நம்முடைய மாநிலத்துக்கு எதுவும் ஒதுக்காத மோடியையும் பாஜக ஆட்சியையும் கண்டித்து கண்டன முழக்கம். இந்த கண்டன முழக்கம் நம்முடைய அண்ணன் மதியல இமயமலையும் பணியுமடா, ஆனைகளும் கூக்குமடா, ஆரைகளும் குறுகுமடா. இமயமலையும் பணியுமடா, ஆனைகளும் கூக்குமடா, ஆரைகளும் குறுகுமடா. வெல்வோம் 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 ஒன்றாய் வெல்வோம் ஒன்றாய் வெல்வோம். தளபதி ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தளபதி ஸ்டாலின் தொடரட்டும், தளபதி ஸ்டாலின் தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தளபதி ஸ்டாலின் தொடரட்டும், தளபதி ஸ்டாலின் தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் தொடரட்டும், மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் முன்னெடுப்பில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் நடைபெற்றுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பங்கேற்று கலந்து கொண்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் வை முத்துராஜா அவர்களே, வணக்கத்துக்குரிய மேயர் சகோதரி திலகவதி செந்தில் அவர்களே, வணக்கத்துக்குரிய துணை மேயர் எம் லியாகத் அலி அவர்களே, அன்பு தம்பி மாநகர கழக தெற்கு மாநகர செயலாளர் தம்பி ராஜேஷ் அவர்களே, அண்ணன் சாத்தி அவர்களே, அண்ணன் ரத்னம் அவர்களே, ராம செல்வராஜ் அவர்களே, எம் பாலு அவர்களே, வழக்கறிஞர் சிவா அவர்களே, மணிவேல், ரங்கராஜ், பழனிவேலு, அறுவடை நம்பி, ஜேம்ஸ் உள்ளிட்ட நகர கழக நிர்வாகிகளே, வட்டக்கழக செயலாளர்களே, அருமை தம்பி மேட்டுப்பட்டி சின்னத்துறை, தம்பி முள்ளூர் ஆதி உள்ளிட்ட கழக முன்னோடிகளே, நம்முடைய அருமை அண்ணன் கழகத்தின் மூத்த முன்னோடி அண்ணன் முன்னாள் PRO மதி உள்ளிட்ட கழக முன்னோடிகளே, காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பங்கேற்றுள்ள மாவட்ட தலைவர் பெனட் அந்தோணிராஜ் அவர்களே, அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்களே, வி தமிழ்ச்செல்வன் அவர்களே, அண்ணன் இப்ராஹிம் பாபு அவர்களே, அண்ணன் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, இந்தியா கூட்டணியின் நிர்வாகிகளே, பொதுமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லோரும் பேசுவதை போல நம்முடைய மத்திய பாஜக பாசிச பாஜக கட்சி நம்முடைய தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கிறது. அதனால்தான் நம்முடைய முழக்கம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கும் மோடி கட்சிக்கும், இந்தியா கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் உள்ள தேர்தலாக நம்முடைய மக்கள் நினைக்கக்கூடாது. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மோடி பாசிச பாஜக கூட்டணி கட்சிக்கும் நடைபெற உள்ள இந்த தேர்தலில் நாமெல்லாம் ஒருங்கிணைந்து, இப்போது எப்படி இருக்கிறோமோ அதே போல் ஒருங்கிணைந்து இந்த மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களும் இந்தியா கூட்டணியும் யாரை அறிவிக்கிறார்களோ அந்த அவர்கள்தான் 6 தொகுதிகளிலும்
வெற்றி பெறப் போகின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பதை நாமெல்லாம் உணர்ந்து அதற்கு உழைக்க வேண்டும் ஒருங்கிணைத்து உழைக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு வேண்டுகோளாக வைத்து, நம்முடைய சங்கர் அவர்கள் சொன்னதைப் போல நம்முடைய மத்திய பாஜக கட்சியின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ளது. பச்சை தமிழச்சி என்று சொல்லக்கூடிய நிர்மலா சீதாராமன் வாசித்த அந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒற்றை வரியில் கூட ஒற்றை நயா பைசா கூட அந்த அறிவிப்பில் இல்லை என்பதை நாமெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்த்த வேண்டும். ஆக அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவைகள் என்னென்னு சங்கர் சொன்னார். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட 3500 கோடி கொடுக்கணும். அதே போல குடிக்கின்ற தண்ணீருக்கு 3000 கோடி கொடுக்கணும். வர்த்தகங்கள் செழிப்பு அல்வா உள்ளிட்ட தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து மோடிக்கு அல்வா கொடுப்பார்கள். எல்லாம் அங்கே ரெடியா இருக்குமா? மோடி கட்சிக்கு அல்வா கொடுக்க ரெடியா இருக்குமா? ஆக நிச்சயம் சத்தமா சொல்லுங்க, ரெடியா இருக்குமா? ஆக நமக்கு அல்வா கொடுத்த மோடிக்கு நிச்சயம் வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் அல்வா கொடுப்போம் என்பதை சொல்லி வருகை தந்துள்ள அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி, இங்கே நம்முடைய எல்லோரும் சொன்னதைப் போல அறிஞர் அண்ணா இல்லை, தந்தை பெரியார் இல்லை, நம்முடைய முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் இல்லை, பொதுவுடைமை கட்சியின் தலைவர் இல்லை, கண்ணியமிகு காகித மில்லத் இல்லை, நம்முடைய காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் இல்லை. ஆனால் அவர்களின் ஒட்டுமொத்த உருவமாக நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிறார். அவர் இருக்கும் வரையில் மதவாதத்திற்கு தமிழ்நாட்டில் இடமில்லை 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 என்பதை சொல்லி வருகை தந்த அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.